أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பேரும் ஒரு செய்த துஆவை, அவர்கள் கேட்ட பாவ மன்னிப்பை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால், நீ எங்களின் மீது ரஹ்மத் காட்டவில்லை என்று சொன்னால், நாங்கள் நஷ்டவாளிகள் இருந்து ஆகிவிடுவோம் என்கிற ஒரு துவாவை செய்தார்கள். அந்த துவாவை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், அவர்கள் இப்படி துவா செய்தார்கள் என்று. அந்த துவாவுக்கு முன்பாக அவர்களுக்கு நடந்த நிலைகளை பற்றி அல்லாஹ் விவரிப்பான். வயா ஆதம் உஸ்குன் அன்த வஸௌஜுகல் ஜன்னா. அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து சுவனத்தில் தங்கச் செய்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுவர்க்கத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் ஒரே ஒரு உத்தரவை போட்டான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. சோனத்திலே தாராளமாக விரும்பியவாறு சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட மரத்தை சுட்டி காட்டி, நீங்கள் அந்த மரத்தின்பால் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான். அப்படி நீங்கள் நெருங்குவீர்களேயானால், சாப்பிடுவீர்களேயானால் அநியாயக்காரர்களாக ஆகிவிடுவீர்கள் என்கிற ஒரு எச்சரிக்கையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த இரண்டு பேருமே அல்லாஹ்வுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு அப்படியே தான் நடந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு சிறிதும் மாறு செய்யவில்லை. ஆனாலும் கூட அங்கே ஷைத்தான் வந்து அவர்களிடத்திலே ஊசலாட்டத்தை போட்டான். பவஸ்வஸ லஹும ஷைத்தானு லியுப்திய லஹுமா மா ஊரிய அன்ஹுமா மின் ஸௌஆத்திஹிமா. ஷைத்தான் வந்து ஊசலாட்டத்தை போடும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை வெளிப்படையாக இவர்களிடத்திலே சொல்லவில்லை. அவனுடைய நோக்கம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுவர்க்கத்தினுடைய ஆடையால் அவர்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆடையை அவர்களை விட்டும் கலட்டி அவர்களை நிர்வாணப்படுத்த வேண்டும் என்கிறது தான் அவனுடைய திட்டம். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுவான், பவஸ்வஸ லஹும ஷைத்தானு லியுப்திய லஹுமா மா ஊரிய அன்ஹுமா மின் ஸௌஆத்திஹிமா. ஆனால் இது அவனுடைய திட்டம். இதை ஓப்பனாக அவன் அப்படி சொல்லவில்லை. நான் உங்களை சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப் போகிறேன், உங்களுடைய ஆடையை கலட்டுமாறு உங்களை செய்ய போகிறேன் என்றெல்லாம் அவன் சொல்லவில்லை. அவன் சொன்னது என்ன? மா நஹாகுமா ரப்புகுமா நஹாதிஹி ஷஜரா இல்லா அன் தகூனா மலக்கைனி அவ் தகூனா மினல் காலிதீன். அல்லாஹ் உங்களை பார்த்து இந்த மரத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் எதுக்குன்னு கேட்டால், நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மலக்காக மாறிடுவீங்க, சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பீங்க. அல்லாஹ்வுக்கு உங்கள் மேலே ஒரு கோபம், உங்கள் மேலே ஒரு கோபத்தினால இந்த மரத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறான். அதனால் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். ஒரு நல்ல திட்டத்தை, ஒரு மோசமான ஒரு திட்டத்தை வைத்துக்கொண்டு அவன் பகட்டாக அவன் சொல்லக்கூடிய காரணம், கண்டிப்பாக நீங்கள் இதை சாப்பிடணும், சாப்பிட்டால்தான் நீங்கள் இந்த சுவனத்திலே நிரந்தரமாக இருக்க முடியும் என்று. ஆனாலும் முதலிலே அவர்கள் மறுத்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் சொல்லுவான், ஃபதல்லாஹுமா பிகுரூர். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை இறக்கி கொண்டு வந்தான், அவர்களுடைய மனதை மாற்றினான். வகாசமஹுமா இன்னீ லகுமா லமினன் நாசி. சத்தியம் செஞ்சு சொன்னால், நான் உங்களுக்கு நலவை நாடுகிறேன், நான் சொல்றதை கேளுங்க, நான் சொன்னதை செஞ்சீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. இது ஷைத்தானுடைய வசப்பு வார்த்தைகள். பொதுவாக இன்று வரையிலும் கூட ஷைத்தானுடைய வஸ்வசாக்கள், ஊசலாட்டம் அப்படித்தான் இருக்கும். மார்க்கத்தின் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு இச்சையை, ஒரு ஆசையை தூண்டுவான். நீ இந்த பாவத்தை செய், அதுதான் உனக்கு நல்லது. இன்னைக்கு பாவம் செஞ்சிக்க, நாளைக்கு திருந்திக்கலாம். இந்த வயசுல பாவம் செய்யாட்டி வேற எப்ப செய்ய போற? இது மாதிரியான யோசனைகளை எல்லாம் மனதிலே போடுவது ஷைத்தானுடைய வஸ்வசா, ஊசலாட்டம். வட்டியெல்லாம் ஹராமுன்னு சொல்லுவாங்க, அவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்காத, உங்க காதுல போட்டுக்காத. நீ அப்படியெல்லாம் ஹராமுன்னு பார்த்தா சம்பாதிக்க முடியாது, துனியாவில் நீ முன்னேற முடியாது, நீ பொருளாதாரத்தில் வளர முடியாது அப்படிங்கிற ஊசலாட்டத்தை போடுவான். அவனுடைய நோக்கம் அவர்களை நரகவாசிகளாக ஆக்கணுங்கிற திட்டம். ஆனால் சொல்வது அப்படி சொல்ல மாட்டான், நான் உங்களுக்கு நல்லதை தான் சொல்றேன்னு சொல்லுவான். அப்படியெல்லாம் பேசி தான் ஃபதல்லாஹுமா பிகுரூர். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை ஏமாற்றி கொண்டு வந்து அவர்களை அந்த கனியை சாப்பிட வைத்து விட்டான். அவர்கள் அந்த கனியை சாப்பிட்டார்கள். பலம்மாதா கஷஜரா பதத் லஹுமா ஸௌஆத்துஹுமா. அவர்களுடைய ஆடை கலண்டு விட்டது. அவர்கள் நிர்வாண நிலையை அடைந்தவுடனேயே சொர்க்கத்தினுடைய இலை தடைகளை எடுத்து தங்களுடைய உடலை மறைக்க ஆரம்பித்தார்கள். அந்த சமயத்தில் அல்லாஹ் அழைத்தான், வனா அதாஹுமா ரப்புஹுமா அலம் அன்ஹகுமா அன் தில்குமா ஷஜரா.
நான் உங்களை தடுக்கவில்லையா இந்த மரத்திலிருந்து சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹு தஆலா கேட்டான். ஆனாலும் எல்லாம் முடிந்து போய்விட்டது. அவர்கள் ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்திற்கு அவர்கள் அடிபணிந்த நிலையிலே அவர்கள் ஒரு தவறு நடந்துவிட்டது, அல்லாஹ் அதை அவர்களுக்கு மன்னித்து விட்டான் என்பது வேறு விஷயம். ஆனால் இப்படி ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவது நீங்கள் அந்த ஷைத்தானிடத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அவருடைய பசப்பு வார்த்தைகள் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். என்ன வேண்டுமானாலும் பேசுவான், எப்படியான சிந்தனை எல்லாம் கொண்டு வருவான். இது தப்பு, அது தப்பு, அதை செய்யாத, இதை செய்யாத அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர நல்ல காரியங்களை செய்ய விடவே மாட்டான். ஏன் குர்பானி கொடுக்குறீங்க, ஏழைகளுக்கு காசு பணத்தை கொடுத்துட்டா எவ்வளோ பெரிய லாபமாக இருக்கும், குர்பானி கொடுத்து ஆடு மாடுகள் அறுத்து இறைச்சி வீணாத்தான போகுது, இது மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் இருக்குது. இது ஷைத்தானுடைய ஊசலாட்டம். எதெல்லாம் மார்க்கத்திற்கு முரணான சிந்தனைகள் வருகிறதோ எல்லா சிந்தனைகளுமே அவன் புறத்திலிருந்து வரக்கூடியது, நமக்கு நல்லதை போன்று காட்டப்படுகிறது. ஆனால் பின்னால் நம்மை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து இந்த நிகழ்ந்த குற்றத்தை, தவறை அவர்கள் உணர்ந்தார்கள் என்பது மட்டுமல்ல, அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை தேடினார்கள். இங்கேதான் இப்லீஸுக்கும் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மத்தியில் ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறான். இப்லீஸுடைய நிலை ஒன்று இருந்தது. அவனுக்கும் அல்லாஹ் ஒரு உத்தரவை போட்டான், நீ சஜிதா செய் என்று. குல்நாலில் மலாயிகத்தி இஸ்ஜுது லிஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ். இப்லீஸை தவிர அவ்வளவு பேரும் சஜிதா செஞ்சாங்க. ஷைத்தான் சஜிதா செய்யவில்லை, மறுத்து விட்டான் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ் கேட்டான், மாமனாத், ஏன் சஜிதா செய்யலன்னு கேட்டான். நான் என்னுடைய உத்தரவை ஏற்று சஜிதா செய்திருக்க வேண்டுமே, ஏன் சஜிதா செய்யலன்னு கேட்டான். அப்போ அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆனா கைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன் சொன்ன. நீ சஜிதா செய்ய சொன்னதுதான் தப்புன்னா. நான் அவரை விட சிறந்தவன். அவரை நீ மண்ணால் படைத்திருக்கிறாய், என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய். மண்ணுக்கும் நெருப்புக்கும் வித்தியாசம் இல்லையா? மண்ணுக்கு போய் நெருப்பு எப்படி சத்தியம் செய்யும்? அது சஜிதா செய்ய முடியும். அது செய்ய முடியாத ஒரு காரியம், செய்யக்கூடாத காரியம். ஆனால் நீ அப்படி செய்யவில்லை, நீ ஒரு மாற்றமான உத்தரவை போட்டிருக்கிறாய் என்று அல்லாஹ்வுக்கே விளக்கம் பேசினா இப்லீஸ். நீ சொன்ன உத்தரவு தப்பு, நீ சொன்ன கட்டளை தவறு, நீ அப்படி எனக்கு சொல்லியே இருக்கக்கூடாது, என்னை போய் ஏன் செய்யலன்னு எப்படி கேட்க முடியும் என்று கேட்டான். ஆனால் இதே இடத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து ஏற்பட்ட தவறுக்கு அவர்கள் அப்படியெல்லாம் பேசவில்லை. யாரெல்லாம் நான் எப்படி சாப்பிடாமல் இருக்க முடியும், இவ்வளவு பெரிய சொர்க்கத்தில் இந்த மரத்தை மட்டும் சாப்பிடாதுன்னு சொன்னால் அங்கே தான் ஆசை போகும், இங்கே மட்டும் ஏன் சாப்பிடக்கூடாது, இதை மட்டும் ஏன் சாப்பிட்டு தான் பார்க்கலாமேன்னு வரும். இப்படியெல்லாம் வியாக்கியானம் பேசவில்லை ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்லுவான், ஃபதலக்கா ஆதம மிர் ரப்பிஹி கலிமாத்தின். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்கு வழியை பார்த்தார்கள். எப்படி பாவ மன்னிப்பு தேடுவது? அவர்களாக ஒரு வார்த்தையை சொல்லி பாவ மன்னிப்பு தேடினால் அதிலும் ஏதாவது குறை வந்துவிடுமோ என்கிற அச்சத்திலே ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்பிடம் இருந்து சில கலிமாக்களை கேட்டு பெற்றார்கள். யா அல்லாஹ், தவறு நடந்து விட்டது, எப்படி இதிலிருந்து நான் மீட்சி பெற வேண்டும், இதிலிருந்து நான் எப்படி தௌபா செய்ய வேண்டும், அதையும் நீதான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சரண்டர் ஆயிட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஷைத்தான் மாதிரி இப்லீஸ் மாதிரி அவர்கள் வியாக்கியானம் பேசவில்லை. அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் சில வார்த்தைகளை. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனிலே, காலா ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இந்த துஆவை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், நாங்கள் செய்தது தவறுதான் என்று முதலில் தங்களுடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்ள வைத்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், நீ மன்னிக்கவில்லையானால், நீ எங்களின் மீது ரஹ்மத் செய்யவில்லையானால் நாங்கள் நஷ்டவாளிகளாகி விடுவோம் என்கிற ஒரு சில வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து தௌபா செய்ய வைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அதே போன்று தௌபா செய்தார்கள். அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களை பூமிக்கு அனுப்பி வைத்தான் என்று குர்ஆன் சரித்திரத்தை சொல்லும். இங்கே அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பூமிக்கு அனுப்பும் பொழுது எப்படி தொழுகணும்னு படிச்சு கொடுத்து அனுப்பல, எப்படி நோன்பு வைக்கணும்னு படிச்சு கொடுத்து அனுப்பல, எப்படி ஹஜ் செய்யணுங்கிற இபாதாத்துக்களை எல்லாம் படிச்சு கொடுத்து அனுப்பல. ஒரே ஒரு அமலை அல்லாஹ் படிச்சு கொடுத்து அனுப்புறான்னு சொன்னா, பாவம் செஞ்சா எப்படி தௌபா செய்யணும்? மனிதனுக்கு குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், அத்துணை பேருமே பாவம் செய்பவர்கள் தான், அத்துணை பேருமே தவறு செய்பவர்கள் தான். தவறு செய்பவர்களில் சிறந்தவர் யார்? தௌபா செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள். அந்த அமலை மட்டும்தான் அனுபவபூர்வமாக ஒரு குற்றத்தை நடக்க வைத்து அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்கிற அந்த தௌபாவுடைய அமலை மட்டும்தான் அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து படித்து கொடுத்து அனுபவபூர்வமாக சொல்லிக் கொடுத்து உலகத்திற்கு அனுப்பி வைத்தான் என்பதை நாம் பார்க்க முடியும். எனவே தௌபா என்பது சுவர்க்கத்திலிருந்து வந்த ஒரு அமல். அங்கிருந்தே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். எனவே இந்த
இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடந்துவிட்ட பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். மனிதர்கள் அத்துணை பேரும் தவறு செய்பவர்கள் என்கிற ரீதியிலே ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 100 தடவை இஸ்திக்பார் செய்வாங்கன்னு ஹதீஸ்ல வருது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், பாவம் செய்யாதவர்கள். அப்படி இருந்தும் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடி இருக்கிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு தேட வேண்டும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக. நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. பாவங்களை விட்டும் பாவங்களுடைய சூழல்களை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி